ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த வாரம் எலிமினேட் ஆகிட்டாங்க. அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அவங்களுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, பிரபல நடிகை, அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஜீ தமிழ்லேயே ரொம்பவே பிரபலமாக ரொம்ப ரசிகர்களாக பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு சொன்னீங்கன்னா சரிகமபா சீசன் 5. இது சீனியருக்கான லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட்டான ஒரு பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது செலிபிரிட்டியோட பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடிகை தேவயானி அவங்களுடைய 2வது மகள் வந்து பார்த்தீங்கன்னா இனியா, இவங்க இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஆகட்டும், அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆல்ரெடி இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க. ஓரளவுக்கு சினி இண்டஸ்ட்ரியில் டாப் லிஸ்ட்டில் இருந்திருக்கக்கூடிய நடிகைகள் இப்பயும் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வந்துருந்தாங்க நடிகர்ன்றதால அவங்களுக்கும் ஒரு தனி பேஸ் ஃபேன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இனியா, இவங்களுக்கும் தனித்திறமைகள் நிறைய இருக்குன்ற வகையில் அவங்களே ஒரு மேடையில் சொல்லியிருக்காங்க. எங்கள் பசங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் முடிஞ்ச வரைக்கும் நான் புஷ் பண்ண வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்ட் பண்ணுறாங்க இல்லைன்றது வந்து செகண்ட் விஷயம் தான் அப்படின்ற விஷயம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் இனியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2வது மகன் நல்லா பாட்டு பாடக்கூடிய திறமை இருக்கவங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் சரிகமப்பா அப்படின்ற இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைகள் குறைகள் எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம். இவங்க நல்லாவே பாடியிருக்காங்கன்ற மாதிரி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியா பாடல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸால மார்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம், அதாவது டவுன் பஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணலான்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி சரண் அவங்க கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கான பின்னணி என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை இனியாவே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டு பாடும் போதே ஒரு சில சரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆச்சு அப்படின்ற விஷயம் எனக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருந்துச்சு, கரெக்டாக என்னாலையும் அதை வந்து ஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்தை கிளியராக சொல்லியிருக்காங்க. இனியாவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஆக்டர் தேவயானினா அவள் இந்த சீசன் இல்லைனாலும் அடுத்த சீசனில் இன்னும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இன்னும் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைப்போம் என்ற விஷயத்தை நான் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் ஆக்டர் தேவயானி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆக போகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.